வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்க போற சார்ட் வந்து கிஃப்ட் நிஃப்டி ஃபியூச்சருடைய சார்ட். டைம் ஃப்ரேம் வந்து பாத்தீங்கன்னா 4 hours டைம் ஃப்ரேம். இந்த 4 hours டைம் ஃப்ரேம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிசெண்டிங் சேனல் பேட்டர்ன் வந்திருக்கு. டிசெண்டிங் சேனல் இது எப்போதுல இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நவம்பர் எண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி, அதாவது டிசம்பர் 22nd 21st கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் வந்து டிசெண்டிங் சேனல் ஃபார்ம் ஆயிருக்கு 4 hours டைம் ஃப்ரேம்ல. இங்க பாத்தீங்கன்னா ஒரு 26,550-560 லெவல்ல இருந்து ஆல்மோஸ்ட் 25,800 லெவல்ஸ் வரைக்கும் கீழே வந்து ஒவ்வொரு ஸ்விங்கிலையும் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்ல ட்ரேட் ஆயிருக்கு. ஒரு ஐல இருந்து கீழே இறங்கி இங்க சப்போர்ட் எடுத்திருக்கு. மறுபடியும் இங்க இன்னொரு ஐ போயிருக்கு. இதோடைய டாப்புக்கு வந்து இது ஒரு லோயர் டாப். திருப்பியும் கீழே வரும்போது ஒரு லோக்கு கீழே இன்னொரு லோயர் லோ, டாப் லோயர் டாப், லோயர் லோ, அந்த ஃபார்மேஷன்ல வரும்போது டிசெண்டிங் சேனல் பேட்டர்ன் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கு. இது என்ன இருக்குன்னா, இந்த சேனல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 daysக்கு முன்னாடி வந்து சேனல் வந்து இந்த இடத்துல வந்து பிரேக் ஆயிருக்கு, பிரேக் அவுட் நடந்திருக்கு. அது எந்த லெவல்னு பாத்தீங்கன்னா 26,010, அதாவது 26,010 அந்த லெவல்ல பிரேக் அவுட் நடந்திருக்கு. இந்த பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு முன்னாடி வால்யூம் பாருங்க, இதுதான் வால்யூம். கரெக்டா பிரேக் அவுட் இங்க நடக்குது. பிரேக் அவுட் நடந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் வந்து ஏறு முகமா இருக்கு, அசெண்டிங்ல இருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் பாருங்க, இந்த சேனலுக்குள்ள இருக்கும் போதெல்லாம் பாருங்க வால்யூம் வந்து குறையதான் செஞ்சிருக்கு. எங்கேயுமே வந்து அசெண்டிங்ல வரல. இந்த இடத்துல தான் வால்யூம் வந்து அடுத்த வால்யூம் வந்து பிரேக் அவுட் நடந்து மேல மேல போகும்போது அடுத்த வால்யூம் வந்து ஸ்பைக் ஆயிருக்கு. சோ நமக்கு ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரேக் அவுட் நடந்திருக்கு, கூடவே வந்து வால்யூமும் வந்திருக்கு. எப்பவுமே வால்யூம் வராம பிரேக் அவுட் நடந்ததுன்னா சஸ்டெயின் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இங்க வந்து வால்யூம் வந்திருக்கு, பிரேக் அவுட் நடந்திருக்கு. கூடவே என்னன்னு பாக்கணும்னா, மூவிங் ஆவரேஜ் வந்து பிரேக் அவுட் நடந்த இடத்துக்கு மேல வந்திருக்கு. மூவிங் ஆவரேஜ், அதாவது நான் பயன்படுத்துற மூவிங் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா இந்த கிரீன் 8 EMA, ரெட் வந்து 13 EMA, இந்த ஸ்கை ப்ளூ 50 EMA, பர்பிள் கலர் வந்து 100 EMA. இதுல இந்த 50 and 100 EMA வந்து பிக்கர் மூவிங் ஆவரேஜ். இது வந்து ஷார்ட்டர் மூவிங் ஆவரேஜ், ஸ்மால் மூவிங் ஆவரேஜ். சோ இந்த பிரேக் அவுட் ஆன நடந்த இடத்துக்கு மேல வந்து மூவிங் ஆவரேஜ் வந்து கடந்து வந்திருக்கு. அப்படின்னா இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, சப்போர்ட் வந்து மேல 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 உயர்ந்து வந்துட்டே இருக்கு. பிரைஸ் கூடவே வந்து மூவிங் ஆவரேஜ் டிராவல் ஆயிட்டு பிரேக் அவுட் நடந்த இடத்துக்கு மேல வந்து வந்திருக்கு. இப்ப இந்த சேனலுக்குள்ள உடைக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் டிராவல் ஆயிட்டு இருக்கு மூவிங் ஆவரேஜ். இந்த பிரேக் அவுட் நடந்த இடத்துக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு யூ டர்ன் எடுத்து மேல போயிட்டு இருக்கு. நல்லா வாட்ச் பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஹாரிசான்டல் லைன் மாதிரி மூவிங் ஆவரேஜ் டிராவல் பண்ணிட்டு இருக்கு. நான் சொல்றது வந்து பிக்கர் மூவிங் ஆவரேஜ் தான். ஸ்மாலர் மூவிங் ஆவரேஜ் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துட்டே இருக்கும். பட் பிக்கர் மூவிங் ஆவரேஜ் வந்து அவ்வளவு ஈஸியா வந்து டேர்ன் அரவுண்ட் ஆகாது. பட் இங்க பாத்தீங்கன்னா எங்க பிரேக் அவுட் நடக்குதோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து பெண்ட் ஆயிட்டு மேல வந்திருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பிரைஸ் கூடவே டிராவல் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் எங்க இருக்கோ பாருங்க, மார்க்கெட் நடந்துட்டு இருக்கு. இப்போ இதை பதிவு பண்ணும்போது மார்க்கெட் ரன்னிங் மார்க்கெட், சிங்கப்பூர் நிப்டி ரன்னிங் மார்க்கெட் US ஹவர்ஸ்ல தான் நான் இப்போ வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் வந்து ஸ்மாலர் மூவிங் ஆவரேஜ் கூடயே டிராவல் ஆயிட்டு இருக்கு. பிக்கர் மூவிங் ஆவரேஜ் எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த பர்பிள் கலர் வந்து 26,093, இந்த ஸ்கை ப்ளூ கலர் வந்து 26,091, ஆல்மோஸ்ட் 26,100 லெவல். பிரேக் அவுட் நடந்தது 26,010. சோ பிரேக் அவுட் நடந்த லெவலுக்கு மேல வந்து பிக்கர் மூவிங் ஆவரேஜ் வந்து மேல வந்திருக்கு. இது என்ன குறிக்குது அப்படின்னா,
சப்போர்ட் நீ மேல போடா, நான் பின்னாடியே உனக்கு முட்டு கொடுக்கறதுக்காக நான் பின்னாடியே வரேன். பிரைஸ் கீழே விழுந்தாலும் அதை தாங்கி பிடிக்கிறதுக்கு 2 பேர் பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. இதுதான் அதை மீன் பண்ணுது மூவிங் ஆவரேஜ். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வால்யூம்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பிரேக் அவுட் நடந்த இடத்துல ஸ்பைக் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா இன்னைக்கு கூட பாருங்க, இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா பெரிய வால்யூம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 20 டேஸ்ல நடக்காத வால்யூம். நல்லா செக் பண்ணி பாருங்க. இது இந்த வால்யூம் வந்து நடக்கவே இல்லை பெரிய. அப்ப என்ன குறிக்குது அப்படின்னா, பிரேக் அவுட் நடந்திருக்கு, ரீடெஸ்ட் 50-60% ரீடெஸ்ட் நடந்திருக்கு, வால்யூம் வந்திருக்கு, மூவிங் ஆவரேஜ் பின்னாடியே வந்துட்டு கூடவே டிராவல் ஆயிட்டு இருக்கு. அப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னா, டெஃபினட்டா வந்து ஒரு பெரிய ரேலி வந்து போக போகுது. சரி, ஓகே, அந்த ரேலி எவ்வளவு தூரம் போகும் நம்ம வந்து ஒரு ரஃபா வந்து கணக்கு பண்ண முடியும். என்ன எப்படி கனெக்ட் பண்ணலாம்னு பார்த்தா, அந்த ஸ்விங் லோ, அந்த ஸ்விங் லோவை நம்ம கனெக்ட் பண்ணலாம். இது வந்து 26,550. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த லோ, இந்த சேனலுக்குள்ள வரக்கூடிய டாப் லெவல், சேனலுக்குள்ள வரக்கூடிய லோ லெவல் 26,550, 25,800. அப்போ எவ்வளவு ஆச்சு? இதுல ஒரு 200 பாயிண்ட், இதுல ஒரு 750 பாயிண்ட். இந்த சேனல் ஐக்கும் சேனல் லோக்கும் 750 பாயிண்ட். அந்த 750 பாயிண்ட் வந்து பிரேக் அவுட் நடந்த இடத்துல இருந்து ஆட் பண்ணிக்கிங்க. 26,010, 26,000 எடுத்துக்குங்க. ஒரு 750. அப்பனா டார்கெட் 26,750 வந்து கிஃப்ட் நிப்டி போகும்ன்றது தான் என்னுடைய அனாலிசிஸ். இப்போ எவ்வளவு போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 26,259. அப்போ இன்னொரு 500 பாயிண்ட் வந்து பெண்டிங் இருக்கு. ஸோ 26,750 போகும்ன்றதான் என்னுடைய அனாலிசிஸ். இது வந்து ஒரு பெரிய டார்கெட்னு வச்சுங்க. சரி, ஓகே சார், சின்ன டார்கெட் எவ்வளவு போகும்னு பாத்தீங்கன்னா, இந்த சேனலுக்கு இன் பிட்வீன் வரக்கூடிய ஒரு ஐக்கும் லோக்கும் நம்ம பார்க்கணும். இந்த ஐ எவ்வளவுன்னு பார்க்கலாம். நம்ம பாத்தீங்கன்னா இங்க வரக்கூடிய ஐ கர்சர் வச்சிருக்கேன் பாருங்க, 26,360. இந்த ஐ, இந்த லோ 25,800. இது பாருங்க 25,788 எடுத்துங்க. 25,800, 26,360, ஆல்மோஸ்ட் 550 பாயிண்ட். இந்த 550 பாயிண்ட் இந்த மிடில் ஸ்விங் ஐக்கும் லோகம் பார்த்தாலே ஒரு 550 பாயிண்ட். ஸோ 26,000 ஒரு 550னா 26,550. ஸோ 26,550ல இருந்து 26,700 வந்து டார்கெட். இதுதான் வந்து நான் சொல்ல வந்தது. நன்றி, வணக்கம். நீங்க வந்து என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா, என்னுடைய பதிவு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. நான் போடுற வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். டெய்லி 2ல இருந்து 3 வீடியோஸ் போடுவேன். இந்த லிங்கை வந்து உங்களுடைய ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல் லிங்கை வந்து நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.